நீங்க அவ ஆர்கனைசர் அவ எடுத்துக்கூடாது तस्यै वाचे नमो
जातकं शिवामदत्तां जुष्टां देवेभ्यः शर्ममेभ्यो शर्म पृथिवे शर्म विश्वमिदं जगते शर्म धन्यश्चरो यश्च धर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यतो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मात् अहमिदमुपस्तरणमुपस्तरणमुपस्तरणं मे प्रजायै पशूनां भूयादुपस्तरणमहं प्रजायै पशूनां भूयादं प्राणापानो मृत्योर्मापातं प्राणापानो मामाहादितं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुमदे देवेभ्यो वाचमुद्यागमं सुक्षोदेण्याः मनुष्येभ्यस्तम्मा देवा अवन्तु शोभायै पितरो न वदन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः तच्चयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपदे शैलीः स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वन्ति गातु भेषजां शन्नो अस्तु द्विपदे सञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः ஸ்ரீ வேதாந்த தேசிய சம்பிரதாய சபையின் ஆண்டாள் கோஷ்டியில 2 வருடமாக வருடத்தில் 3 நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் முதலாவதாக மங்களகரமாக ஆண்டாள் திருக்கல்யாணத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். முதல் வருடம் இந்த நிகழ்ச்சி இசையுடன் நடந்தது. 2வது வருடம் சங்கீத உபன்யாசமாக நடந்தது. இந்த வருடம் புதியதாக இசையுடன் இயலும் சேர்த்து இந்த திருக்கல்யாணத்தை நடத்த ஒரு சிறு பிரயத்னம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இவ்வளவு நன்றாக நடந்து வருவதற்கு சுவாமி தேசிகனின் அனுகிரகமும் இங்கு திரளாக வந்து அமர்ந்திருக்கும் பாகவதர்களின் ஆதரவும் தான் காரணம். உங்கள் எல்லோரையும் திரளாக அமர்ந்திருக்கும் அனைத்து பாகவதர்களையும் சுஸ்வாகதம் சுஸ்வாகதம் என்று சொல்லி வரவேற்கிறோம். ஆண்டாள் திருக்கல்யாணம் என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் செய்து கொள்ளும் திருமணம் போல் இல்லற வாழ்க்கையை நடத்துவதற்காக அன்று ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை சென்று அடைய வேண்டும் என்ற தத்துவார்த்தமான விஷயத்தை இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் குறிக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் எம்பெருமான் ஒருவன் தான் புருஷன், மற்ற எல்லோரும் நாம் எல்லோரும் ஸ்ரீபிராயர்கள் தான். நாம் எல்லோரும் பரமாத்மாவை சென்று அடைவது என்ற சாரமான விஷயத்தை இந்த ஆண்டாள் கல்யாணத்தை குறிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு பாசுரங்களை பாடுவதற்காக குமாரி கனகவதி சந்தானமும், அந்த பாசுரங்களுக்கு பொருள் விளக்கம் கூறுவதற்கு திருமதி சரோஜா அனந்த நாராயணனும், வாய்ப்பாட்டிற்கு பக்கவாத்தியமாக வயலின் வாசிக்க சிரஞ்சீவி தேஜஸ்வி சுந்தரராஜன் அவர்களும், மிருதங்கம் வாசிக்க ரோஹித் பிரசாத் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் அவரவர் கலைகளில் வல்லுநர்கள், இளைஞர்கள். இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லோரும் மேலும் இசைவாக இப்பொழுது காண இருக்கிறோம். அவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் நாங்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் ஒரு பாலதேசிகா என்ற ஒரு பாடத்திட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த பாலதேசிகா குழந்தைகள் இப்பொழுது இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தில் கோதாஸ்தியை சொல்ல இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளையும் அந்த குழந்தைகளின் பெற்றோர்களையும் அதற்கும் மேலாக இந்த குழந்தைகளின் தாத்தா பாட்டிகளையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்கள் தான் ரொம்ப ஊக்குவித்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர்களையும் ஸ்பெஷலாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பூதேவி சுவாமியை நினைக்காமல் இருக்கவே முடியாது. எப்பொழுதும் அவர் நம்முடனேயே இருந்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய அனுகிரகத்தை பிரார்த்தித்துக் கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக பாலதேசிகா குழந்தைகள் கோதாஸ்தியை சொல்ல இருக்கிறார்கள். அனைவரும் செயல்படுத்த பிரார்த்திக்கிறோம். இப்பொழுது அனகா, ரம்யா, சிருஷ்டி, மைத்ரி, அனகா, அனன்யா இந்த குழந்தைகள்லாம் இப்பொழுது கோதாஸ்தி சொல்வார்கள். அனைவரும் இருந்து கேட்க பிரார்த்திக்கிறோம். உங்களே நிர்மாத்தமாக இருக்காய். கவிதா श्री
இதையே சுவாமி தேசிகன் தன் கோதாஸ்துதியில் போக்தும் தவம்
பக்தி நிஜாம் பிரணய பாவனையா விருணந்தக என்று அனுபவிக்கிறார். பக்தியை காதல் உணர்ச்சி வடிவில் ஆக்கி தந்த இவனது உபதேசத்திலும் அனுபவத்திலும் வைணவ உலகம் கடவுளை அடைய புதியதோர் முறையை கண்டு கடைத்தேகிறது. கண்ணனுக்கே ஆவது காமம் என்ற சித்தாந்தம் உலகில் வேரூன்றியது. ஆழ்வார்கள் கோஷ்டிக்கு கல்பலதியாய் இருந்ததால் இவள் அவதாரம் உயர்ந்தது. அதனால்தான் வேயர் பயந்த விளக்கு என அழைக்கப்பட்டால் போதும். இது மேலே இவள் பாடிய நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரம் பதிகத்தை இனிமையான சங்கீதத்தோடு உரையிடும் அனுபவிப்போம் வாரும். வாரணமாயிரம் சூழவலம் செய்து வாரணமாயிரம் சூழவலம் செய்து முந்தைய பதிகத்தில் கண்ணனை வரும்படி கூம்புமாறு சோலை புயலை வேண்டினார். எனினும் கண்ணன் ஆண்டாளிடம் வந்து சேரவில்லை. அந்த சோகத்தில் ஆழ்ந்த ஆண்டாள் கண்ணனை பற்றியும் அவனுடன் நடக்கப் போகும் தன் திருமணத்தை பற்றியும் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருந்தார். தன்னை அறியாமல் உறங்கி போனார். நாம் ஒரு விஷயத்தை பற்றி எப்போதும் நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த விஷயம் நம் கனவிலும் வரும் என்று மனோதத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் அல்லவா? அதுபோல் ஆண்டாள் கண்ணனுடன் தன் திருமணத்தை பற்றியே எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்ததால் அந்த திருமணமும் அவள் கனவில் வந்துவிட்டது. அல்லது இப்படியும் வைத்துக் கொள்ளலாம், கண்ணன் ஆண்டாளை இன்னும் சற்று சீண்டி விளையாட நினைத்தான் போலும். அதனால் அவளிடம் உடனே வரவில்லை. நேரில் வராவிட்டாலும் அவள் சோக நிலைமைக்கு இறங்கி அவளுடைய கனவில் தானே தோன்றினாள். அவளுடன் தன்னுடைய திருமணத்தை அந்த கற்பிலேயே நடத்தி காட்டினார். தான் கண்ட கனாவைத்தான் ஆண்டாள் இவ்வாரணமாயிரம் பதிகத்தில் தன் தோழியிடம் மனம் திறந்து வர்ணிக்கிறார். வாரணம் ஆயிரம் என தொடங்கும் இப்பதிகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மைனவர்கள் இதனை மங்களகரமானது என்று போற்றுகின்றனர். எல்லா திருமணங்களிலும் திருமணம் முடிந்தவுடன் இப்பதிகத்தை விசேஷமாக சுரத்துடன் போதுகின்றனர். சுந்தரகாண்டத்தில் சீதை என் கனவில் கூட ராமன் வரவில்லையே என ஏங்குவதாக வால்மீகி வர்ணிக்கிறார். ஆக சீதையை விட பாக்கியசாலியான ஆண்டாள் கனவில் கண்ணன் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டதை விவரமாக தன் தோழியிடம் வர்ணிக்கிறாள் ஆண்டாள். என் பிரிய தோழி, என் கண்ணன் மாப்பிள்ளை ஊர்வலமாக வருவதை நான் கனவினை கண்டேன். என்ன அழகாக ஊர்வலம் வருகிறான் தெரியுமா? 1000 யானைகள் கம்பீரமாக கண்ணனுடன் நடந்து வருகின்றன. ஒய்யார ராஜ நடை போட்டு வருகின்றன. 1000 யானைகள் எங்கிருந்து வந்தன? கோகுலத்தில் இருப்பது மாடுகள் தானே என்றால், கண்ணனின் தந்தை வசுதேவன் மன்னன் அல்லவோ? அவனிடம் இருந்த யானைகளும் முன்பு நந்தகோபனிடம் இருந்த உந்து மத கலிக்கிறன் ஓடாத தோல்வலியன் என்று நாச்சியார் பாடினாலே
திருப்பாவையில் நந்தகோபனிடம் இருந்த யானைகளும் பிற்பாடு கம்சனை கொன்றது என்று அவரிடம் இருந்து வந்த யானைகளும் கண்ணனிடம் வந்து சேர்ந்தனவாம். கண்ணனுக்கு 1000 தோழர்கள், தன்னே 1000 பிள்ளைகளோடு தளநடி இட்டு வருவான் என பெரியாழ்வார் வாக்குப்படி தன் பிரிய தோழர்களோடும் 1000 யானைகள் மேல் பவனி வருகின்றான் போல். இக்காலத்திலும் நாம் மாப்பிள்ளை ஊர்வலம் காலிலோ குதிரையிலோ வருவதை பார்க்கின்றோம் அல்லவா? யானை மேல் கம்பீரமாக வந்த கண்ணன் தன்னை காண வந்த மக்களை கண்டு இறங்கி கம்பீரமாய் நடந்து வந்தாராம். அந்த நட அழகு சொல்ல முடியாததென்றோ. சற்று தூரம் மிடுக்குடன் நடந்து வந்து தன் நடை அழுகினால் பார்ப்போரின் மனத்தை கொள்ளை கொண்டாராம். எத்தகைய மேன்மையானவன்! எளிமையாய் ஆயர்களோடு தோள் மேல் கை போட்டுக் கொண்டு புன்சிரிப்போடு வருகிறான். ஆகையால் தான் ஆண்டாள் குணபூர்ணனான அவனை நாரண நம்பி என அழைக்கிறான். இங்கனம் இவன் மாப்பிள்ளையாய் ஊர்வலம் வரும்போது எல்லா வீடுகளிலும் நீர் நிறைந்த தங்க குடங்களை வைத்து பூர்ண கும்ப மரியாதை செய்தனர். மேலும் தெரு முழுதும் தோரணங்கள் கட்டி தொங்கவிட்டனர். நகரமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருந்தது. இப்போதும் திருக்கோயில்களில் முக்கிய பிரமுகர்கள் வரும்போது அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுப்பதை நாம் காண்கிறோம் அல்லவா? நாளிவதுவை மணமென்று நாளிட்டு நாளிவதுவை மணமென்று நாளிட்டு பாடைகோக்கு மதித்துறை மணக்கி தற்போதும் நம் கல்யாண மண்டப வாசல்களில் வாழை மரங்களை கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அல்லவா? வாழை மரங்களுக்கு பதிலாக அந்நாளில் பாக்கு மரங்களால் அலங்கரித்தனர் போல். மணமேடை அலங்கரிக்கப்பட்டு பந்தல் ஜோடனை சிறந்து விளங்கியது. அந்த பந்தலுக்குள் என் கண்ணன் நடந்து வந்த அழகை என்னவென்று சொல்வேன். ஒரு இளம் சிங்கம் போல கம்பீரமாக நடந்து வந்தார். ஒரு காளையை போல மிடுக்குடன் நடந்து வந்தார். அகலிலே இழையும் என்று அலர்மேல் மங்கை மார்பனான அவன் ஒரு கணமும் தன்னை விட்டு பிரியாத மகாலட்சுமியை மார்பில் தரித்துக் கொண்ட மாதவன் என்னை திருமணம் செய்ய வந்தானே என்று என்னே என் பாக்கியம் என்று குறித்து போகிறாள் ஆண்டாள். தன் பக்தன் பிரகலாதனின் ஒரு வார்த்தையை காப்பாற்றுவதற்காக பிரபஞ்சம் முழுவதும் திரைலோக்கிய மேத அகிலம் விசும கர்ப்பம் என்று ஒவ்வொரு அணுவிலும் குளப்படி பறந்து பரவி நின்ற அந்த நறும் கலந்து சிங்கனாக கோளவி எனக்காக வந்தானே என்று உலகாங்கிடம் அடைகிறாள் ஆண்டாள். மேலும் உத்தமமான கோவிந்தர் அடியவர்களுக்கு ரட்சகர், அவர்களோடு இறங்கி வந்து தாழ நின்று பரிமாறும் சௌலபிய குணம் உடையவனன்றோ. இப்படி ஒப்புயர் குற்றவன் காளை புகுத மணமகளுக்கேற்ற உத்தமமான காளையைப் போல் மணமகனாய் வந்தான் என்று கூறுகிறாள் ஆண்டாள்.
சொல்லி தான் கண்ட கனவினை அன்பு தோழியிடம் சொல்கிறாள் ஆண்டாள். இங்கு தேவர்கள் எல்லாம் சமூகமாக வந்து இந்த விவாதத்தை நடத்தி வைக்க வந்தனர் அல்லவா? அவர்கள் தங்கள் சக்திக்கேற்ப 4 திசைகளில் இருந்தும் புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் கிரகித்துக் கொண்டு வந்துள்ளனர். அந்த புனித நீரை வேத மந்திரங்களை சாஸ்திரோத்தமாக சொல்லும் பிராமணர்கள் உரத்த குரலில் வேத மந்திரங்களை ஓதி எங்கள் இருவர் மேலும் தெளித்து புனிதமாக்கினர். மணமகன் இருவருமே தோஷங்கள் அண்ட முடியாத அப்ராகிருதமானவர்கள் அன்றோ? அவர்களை என்ன நீரை கொண்டு புனிதப்படுத்துவது என்றால், பூலோகத்தில் சேர்ந்தவர்கள் உரிய அவதரித்தமையால் அவர்கள் உகப்புக்கு செய்யும் இந்த விவாதத்தை அவர்கள் வழக்கங்களை அனுசரித்து காட்டுகின்றால் போல். பிரம்மச்சரியானுஷ்டானத்தானால் பிரம்மத்தை பார்ப்பவர்கள் பார்ப்பனர்கள் எனப்படுவர். அப்படி சிறந்த அறிவாளிகளும் ஒழுக்கத்தை கடைபிடித்தவர்களுமான வேத வித்தர்கள் வேத மந்திரங்களை ஓதி மணமக்களை மங்களாசாசனம் செய்தனர். பலவிதமான உயர் புஷ்பங்களால் தின்னப்பட்ட மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான் கண்ணன். அந்த புனிதமான என் கண்ணன் கங்கண சூத்திரத்தை என் கையில் கட்டுவதாக கனவு கண்டேன் என் தோழி. அவன் ஸ்பர்சித்த கங்கணத்தை என் திருமேனி ஸ்பர்சிக்க புலகாங்கிதம் அடைந்தேன் என்று கூறுகிறாள் ஆண்டாள். நண்பர்களே, காப்பு கட்டி கொண்டு விட்டார். இனி மாலைதான் மாற்ற வேண்டும். ஆனால் தான் முன்பே சூடி கொடுத்த சுடர்வழியாக மாலையை வடபத்திர சாயிடம் சூட்டிவிட்டதால் ஆண்டாள் இப்பதிகத்தில் மாலை மாற்றுவதை பாடவில்லை. ஆனால் நம் சுவாமி தேசிகன் தன் கோதாஸ்துதியில் ரங்கேஸ்வரத்திய கவச்ச பிரணயானு வந்தார் என்று கோதை பிராட்டியே உரத்தும் திருவரங்கனுக்கும் நடந்த திருமண விழாவில் நீங்கள் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டீர்களாமே, உனது மாலையை அவன் விரும்பி தரிப்பதும் அவனுடைய மாலையை பெருமதிப்புடன் அணிந்து மாலை மாற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாய் நடந்தேறியதாமே என்று கூறுகிறார். வாருங்கள், அந்த சுப நிகழ்ச்சியை நாமும் பங்கு பெறுவோம். ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுபந்த ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுபந்த அன்யோன்யமாய பரிவ்ருத்தி விஷ்ணுமந்த அன்யோன்யமாய
மங்கள தீபங்களையும் வரிசையாக ஏற்றிக் கொண்டு அழகாக நடந்து வந்தனர். அவர்கள் பந்தலுக்குள் வரும் என் கண்ணனை எதிர்கொண்டு வரவேற்றனர். கம்சனை கொன்ற பிறகு தன் தாய் வழிபாட்டனான உக்ரசேனனை மன்னனாக முடிசூட்டினாலும் உண்மையில் என் கண்ணன் அல்லவோ மதுராபதி மன்னன். கண்ணன் என் கண்ணை பரிசாக கொடுத்த புதிய பாதுகைகளை அணிந்து கொண்டு கம்பீரமாக நடந்து வருகின்றார். திருமணத்தில் மணமகனுக்கு புது காலணிகளை பெண் வீட்டார் கொடுப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளதே. திருமண மண்டபத்திற்கு வரும்போது மணமகன் காலணி, குடை, கைத்தடி முதலியவற்றுடன் வர வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கண்ணன் வரும்போது மிகுந்த மிடுக்குடன், அதே சமயம் பதட்டத்துடன் பூமி அதிரும்படி வருகிறார். ஏன் இந்த பதட்டம்? திருமணம் நடக்கும் போது எல்லா புதுமண தம்பதிகளுக்கும் மனப்பதட்டமும் துடிப்பும் இருக்குமோ என்னமோ. மேலே அதிரம் புகுந்தான் என்றால் ஆண்டார். அதற்கு ஒரு சுவாரஸ்யமான வியாக்கியானத்தை நம் பூர்வாச்சாரியர்கள் அருளியுள்ளனர். நஞ்சீரிடம் பட்டர் பட்டர் நஞ்சீருக்கு அருளியதாவது, எம்பெருமான் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கொடுத்துதான் பழக்கம். அன்று வாமனாவதாரத்தில் மூடி மண் தானம் கேட்க நடந்த போது பூமி அதிர நடந்தானாம். அதுபோல் இங்கும் பெண்ணை திருமணம் செய்ய தானம் கேட்டு வருகிறான் அல்லவா? அதுதான் பதட்டத்தில் பூமி அதிரும்படி நடந்தானோ? திருமணத்தை இன்னும் நாம் கன்னியாதானம் என்றுதானே சொல்கிறோம். மேலே மத்தளம், மேளம், மிருதங்கம் முதலான வாத்தியங்கள் எளிதாக ஒலிக்க, சிறந்த மங்களகரமான வரிகளை உடைய சங்கங்கள் முழங்க தன் திருமண வைபவத்தை தோழியிடம் விவரிக்கிறாள் ஆண்டாள். திருமண பந்தல் அழகிய வெண்முத்துக்கள் கொண்ட மாலைகளால் வரிசையாக தொங்கப்பட விட்டிருந்தன. என் கண்ணன் தன் அடியார்களை துன்புறுத்தும் கொடியவர்களை அழித்து அடியார்களை காப்பவர். பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை அபகரித்த மதுகையிடவர்களை அழித்து வேதங்களை மீட்டுக் கொடுத்தான் அல்லவா? அதுபோல் அவனை நுழைந்து உருகும் எனக்கு அருள் புரிய என்னை மனம் செய்ய வந்தார். மணவேலைக்கு வந்த அந்தணர்கள் வேத மந்திரங்களை முழங்க என் கையை இறுகப் பற்றினார். பழங்காலத்தில் மணமகன் பெண்ணின் கையை பெற்றுக் கொள்வதே திருமணமாக கருதப்பட்டது. இதற்கு வடமொழியில் பாணிகிரகணம் என்று பெயர். வேதம், ராமாயணம், சாஸ்திரங்கள் இதைத்தான் திருமணமாக குறிப்பிடுகின்றன. இன்றும் நம் திருமண பத்திரிகைகளில் பாணிகிரகணம் என்றுதான் அச்சிடுகிறோம். மணமகனுக்கு திருமங்கல்ய தாரணம் செய்வது ஆண்டாள் காலத்தில் இல்லை போலும். சங்க இலக்கியங்களிலும் இந்நிகழ்ச்சியை பற்றிய குறிப்புகள் இல்லை. ஆனால் பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் இக்காட்சியை எடுத்துள்ளார். பராசர பட்டரும் சுவாமி தேசிகரும் தங்களுடைய நூல்களில்
உங்கள் முகங்களில் கேள்விக்குறிகளை பார்க்கிறேன். அதற்கு வரதன் என்றாலே வரம் ததாதி இத்தி வரதா. அவன் வாரி வாரி குடித்து பழக்கப்பட்டவன். முன்பே அரங்கன் அன்று உடையவரை அரங்கனிடம் இழந்து விட்டான் அல்லவா? ஒருவரை ஏமாந்த வரதன் மீண்டும் ஒருவரை கோதையை இழக்க விரும்பவில்லை போல. இங்கு கோதையுடன் தானே வரதன் எழுதியிருக்கிறான். ஆகையால் தான் அவள் ஆணையர்கள் வரதன் என்று பாடினான். மேலே वासुदेव धर्मोनत्रे शंकर
மாங்கல்யதாரம் ஆக்குவது எல்லாரும் லோகக்ஷேமார்த்தம் தான் சொல்லியிருக்கோம். அதனால எல்லாரும் பெருமாளை பிரார்த்திச்சுட்டு இருக்கணும். ஓம் மாங்கல்யம் தந்து நானேனா ஜீவன ஹேதுனா கண்ணே மல்கானி சிவனே ஜீவனதாம் சரணம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதன மங்களம் புண்டரீகாட்சம் மங்களம் கருடத்வஜா மாங்கல்யதாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்தி பவந்தோ மகாந்தோ மங்களமாசா சதாம் சர்வேஷாம் பக்தமஹாஜனானாம் சகுடும்பானாம் சமஸ்த மங்களாவாப்தி பூஜாதி பவந்தோ மகாந்தோ நிகிருண்ணந்து. Devaji, Tejasyasriyano
அந்தணர்கள் பொருத்தமான வேத மந்திரங்களை கம்பீரமான உரத்த குரலில் சுரத்துடன் ஓதிக்கொண்டிருந்தனர். இப்பொழுது நாம் கேட்டோமே, அதைத்தான் இங்கும் சொல்கிறார் போலும். மேலும் மணமேடையில் வளர்க்கப்பட்ட அக்னியை சுற்றிலும் 4 பக்கங்களிலும் பசுமையான புனிதமான நாணப் பொருட்களை சேர்த்தனர். மதம் கொண்ட யானையைப் போல் கம்பீரமாகவும் மிடுக்குடனும் விளங்கிய கண்ணன் என் கையை பிடித்துக் கொண்டு அக்னியை வலம் வந்தான். பிறகு புனிதமான உலர்ந்த மரக்குச்சிகளை அக்னியில் இட்டு அந்தணர்கள் ஓமம் செய்தனர். பிறகு நாங்கள் இருவரும் அக்னியை வலம் வந்தோம். இன்றும் சப்தபதி என்று மணமகள் 7 அடிகள் நடந்து வர, அப்பொழுது மணமகன் பெண்ணை பார்த்து, நமக்கு உணவு, பலம், நற்செயல்கள், இன்பம், செல்வம், நலம் முதலியன கிடைக்க மகாவிஷ்ணு உன்னை தொடர்ந்து வரட்டும் என்ற பொருள்பட்ட மந்திரங்களை சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் இன்பமாக கனவு கண்டாளோ ஆண்டாள். மறையோதி மந்திரத்தால் இந்த பிறவியிலும் இன்னும் 7 பிறவியிலும் நம்மை காத்தருளும் பெருந்தகை திருமால்தான். அவன்தான் நமக்கு என்றும் தலைவன். நாம் அவனுக்கே தொண்டு புரிய வேண்டும் என்று கூறும் ஆண்டாள் திருப்பாவை சாட்டுவரை பாசுரத்திலும் சிற்றஞ்சிறு காலையிலும் இதே கருத்தை கூறும். எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்று எம்பெருமான் தான் சர்வசேஷி. நாம் அவருக்கு சேஷபூதர்கள், தொண்டர்கள் என்பதனை வலியுறுத்தி பாடுகிறார். இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். 2வது அடியில் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி என்று ஆண்டாள் இருக்கிறார். இந்த நம்மை உடையவன் என்பதற்கு சிறு ரகசிய அர்த்தங்களை கூற முற்படுகிறேன். நம்மை உடையவன் என்றால் நாம் அவனுக்கு சொத்து, நாம் அவருடைய சொத்து என்று ஆகிறோம். நாராயண சப்தத்திற்கு 2 விதமாக பொருள் கொள்ளலாம். ஒன்று பகுபிரீகி, ஒன்று 2வது தற்புருஷ சமாசம். பகுபிரீகி சமாசத்தை அனுசரித்து நாராயண என்பதற்கு பொருள் சொன்னால் நாராக அயனம் எத்யதன என்று அமையும். 2வது படி தற்புருஷ சமாசத்தை அனுசரித்து பொருள் சொன்னால் நாராயணாம் அயனம் எத்யதக என்று அமையும். நாரங்களிடத்தில் எவன் இருக்கிறானோ என்றும் நாரங்களை தன்னிடத்தில் எவன் உடையவனோ என்று அவன்தான் நாராயணன். நாரங்கள் என்பது சித் அச்சித் 2ஐயும் கொண்டுள்ள இந்த லீலா விபூதி. இந்த லீலா விபூதியை தனக்கு இருப்பிடமாக உள்ளவன்
அதனால் நாராயணன், அதாவது சித் அச்சித் இரண்டுமே தன்னுடைய சரீரமாக கொண்டவன் நாராயணன். இங்கு சர்வ ரக்ஷகத்துவத்தையும் சர்வ சேஷித்துவத்தையும் விளக்குகிறது. சேதன அச்சேதனங்களை தன் சரீரமாக உடையவர். எம்பெருமானுக்கு அமிர்த சித்தங்களான, அதாவது பிரிக்க முடியாதவனாக இருப்பவை தேவி, பூஷணம், ஆயுதம், பரிஜனம், பரிச்சட, துவாரபால, பார்ஷட, குணவிக்கிரக, சேதன அச்சேதனாதி என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே எம்பெருமான் நாராயணன் நாராயணனுக்கு நாம் சொத்து என்பதை நாராயணனே ஒரு வார்த்தையில் கூறுவதாக பட்டர் ஒரு சுவாரஸ்யமாக கூறுகிறார். தொம்மே ஹம்மே குதற்கது ததவி குதையிடம் வேதமூல பிரமாணார் ஏதச்ச அநாதி சித்தார் அனுபவ விபவார் சாவி சாக்ரோஷ ஏஷ क्वा क्रोशः कस्य गीतादिषु मम विदितः को अत्र साक्षी सुदित्या अन्धत्वं पक्षपाती इति नृकलहे मध्यस्थवत्वம். அதாவது பெருமாள் சொல்கிறான், நாம் அவருடைய சொத்து என்று. அப்பொழுது ஜீவன் சொல்கிறது இல்லை என்று. ஏன் என்று சொல்கிறாய், அதற்கு என்ன பிரமாணம் என்று கேட்ட அவர் பெருமாள் சொல்கிறார், வேத மூலங்கள் தான் பிரமாணம். பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சாதுக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது ஜீவன் சொல்கிறான், அவர்கள் எல்லாம் பக்ஷபாதி, அவர்கள் உனக்கே உன்னுடைய சைடிலே பேசுபவர்கள், அதனை நான் நம்ப மாட்டேன் என்று கூற பெருமாள் ஈரவாடை உடுத்திக் கொண்டு திருவஞ்சனம் முடிந்த பிறகு சத்திய பிரமாணம் செய்கின்றானாம். சொத்து என்பதை எம்பெருமானே சத்திய பிரமாணம் செய்த பிறகு நம்மை உடையவன் என்று சொல்வதில் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது இல்லையா? மேலே தாயார் மேன்மை, எளிமை, நீர்மை போன்ற கல்யாண குணங்களுடையவன் ஆதலால் நாராயணன் நம்பி என்று அழைத்து எனக்கு வாழ்வு தர அருள் கூர்ந்து வந்தானே, அவன் தாமரை போன்ற நளினமான சிவந்த கைகளால் என் காலை பிடித்து நான் அம்மி மிதித்ததாக கனா கண்டேன் என்கிறார். தான் அம்மி மிதிப்பதற்கு பதிலாக கண்ணனுடைய கால் தவறி போய் அம்மி மிதித்து விட்டால் என்ன செய்வது என்று ஆண்டாளுக்கு பயமா. ஏனென்றால் ராமாவதாரத்தில் கல்லை மிதித்து கல்லும் பெண்ணாகுதல் என்றோ, தனக்கே ஒரு மற்றொரு பெண் போட்டியாக வந்து விடுவாளோ என்று பயந்து விட்டாளாம் ஆண்டாள். இன்றும் நாம் நம் திருமண சடங்குகளில் இந்நிகழ்ச்சியை பார்க்கிறோம் அல்லவா? என்னுடைய அண்ணன்மார்கள் அழகிய வில்லை போன்ற புருவத்தை உடையவர்கள், இளம் காளைகள், தங்கள் தந்தையின் மணாளரின் பெருமையை அறிந்தவர்கள். அந்த பேரானந்தத்தில்
அவர்கள் முகம் பூரித்து ஒளி வீச அக்னிக்கு அருகில் வந்து சிங்கம் போன்ற கம்பீரமான முகம் கொண்ட கண்ணனின் கைகளின் மேல் என் கையை வைத்து நெல் பொறிகளை எடுத்து என் கைகளில் தந்தனர். நான் அவற்றை அக்னியில் சேர்த்தேன் என்கிறாள் ஆண்டாள். அறிமுகன் அச்சுதன் என ஆண்டாள் கண்ணனை இங்கு அழைக்கின்றாள் அல்லவா? இது கம்பீரமாக தாம் உகந்ததும் தமன் உகந்ததுமான நரசிம்ம ரூபியாய் அவன் அச்சமயத்தில் காட்சி அளித்தானோ என்னமோ. மேலும் அச்சுதன் என்றால் அண்டியவரை கைவிடாதவன் என்று பொருள். சர்வலோக சரண்யன் அவன். அவன் கை மேலோங்கியே இருக்கும். ஆனால் இங்கு பிராட்டி கையின் கீழ் ஆசிரித பததந்தனாக அன்றோ அவன் உள்ளான். சர்வலோக மாதா அல்லவோ அவள். அவள் கை மேலானதாக ஆகி சேதனர்கள் அவளையல்லவோ முதலில் மாதாவாக சரணடைவர். ஆக ஆண்டாளின் கை கண்ணன் கையிலே இருக்க ஒலியிட்டு அக்னியில் சேர்த்தான் கண்ணன். அவள் மனம் இதில் மிகவும் பூரிப்பில் ஆழ்ந்தது. இப்போ இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நானும் அரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் 100 தடா வெண்ணெய் வாயிலேந்து பரவி வைத்தேன், 100 தடா அக்கார அடிசல் சொன்னேன் என்று ஆண்டாள் முன்பு சொன்னதை பிற்காலத்தில் உடையவர் மெய்ப்பித்தார் அல்லவா? அப்படி அந்த கோவிலண்ணனும் அங்கு இருந்திருப்பாரோ என்று எண்ண தோணும். வரிசிலை வாழ்மோகன் தென்னை மாசா வரிசிலை வாழ்மோகன் தென்னை மாசா முகம் பாதித்து என்னை முன்னே இன்றும் கிராமங்களில் வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஞானியின் மேலே கண்ணனுடன் என்னையும் அமர செய்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர். இதற்காக தெருக்கள் எல்லாம் கோலம் போட்டு வீடுகளிலும் தெருக்களிலும் விதவிதமான அலங்காரங்களை செய்திருந்தனர். முதல் நாள் மாப்பிள்ளை கண்ணன் 1000 தோழர்களோடு வாரணம் 1000 என 1000 யானைகளின் ஊர்வலம் வந்தான் அல்லவா? அதே போல் இன்று என் கண்ணனும் நானும் யானையின் மேல் ஊர்வலம் வருகின்றோம். அதன் பிறகு எங்கள் இருவரையும் புனித நீரில் நீராட்டினார்கள். இப்படியெல்லாம் நான் இன்பக் கணா கண்டேன் தோழி. குங்குமமதி ஒளி சாந்தமதி குங்குமமதி ஒளி சாந்தமதி மங்களரி Oh
இனி ஆண்டாளுக்கு கண்ணனுடன் திருமணம் நடந்ததாக கனவு கண்டார். அந்த கனவை தன் தோழியிடம் சந்தோஷமாக இதுவரை விவரித்தார். இனி இப்பதிகத்தை ஓதுவதன் பலனை கூறுகிறார். பெரியாழ்வார் பிறந்த வேறு குலத்தில் குலவிளக்காக பிறந்த ஆண்டாள் அவர் மகனான அவர் தான் கண்ணனை திருமணம் செய்து கொண்டதாக கனா கண்டதை இதுவரை கூறினார். பரிசுத்தமான பாமாலையான இந்த பதிகத்தை ஓதுபவர்கள் நீண்ட ஆயுளையும் நற்குணங்களை கொண்ட நன்மக்களையும் பெறுவார்கள். அந்த மக்களுடன் சேர்ந்து இருந்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படியாக தன்னை கண்ணன் விஸ்தாரமாக வைபவங்களுடன் மனம் செய்து கொண்டதாக தான் கனா கண்டதை தன் தோழியிடம் நுணுக்கமாக விவரித்தாள் ஆண்டாள். பரப்பத்தை நிர்ணயம் செய்த பெரியாழ்வாரின் திருமகளாய் பிறந்து அவர் சொல்படி நடந்து எம்பெருமானின் பிராட்டி வர்க்கத்தினர் என்கிற ரீதியிலே ஆண்டாள் எம்பெருமானின் ஸ்வரூப நிரூபக பூதை, எம்பெருமானின் பரமாத்மா என்கிற ஆத்மஸ்வரூபத்தை நிரூபிக்கிறவர் ஆகிறார். மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழ்கிறேன் கண்டாய் மன்மதனே என்றும் அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கத்திற்கு தொழுது வைத்தேன் என ஸ்பஷ்டமாக சொல்லி அவரை பெறுவதற்கே எல்லா பிரயத்னங்களையும் செய்தார். அந்த தபஸ்தான் இன்று அவளை எம்பெருமானோடு தனக்கு நடந்த விவாக வைபவத்தை தன் கனாவில் கண்டு கழித்து தனது தோழியிடமும் வெளிப்படுத்தும்படி செய்தது போலும். இவர் அளித்த பாமாலை கற்பனையில் உதித்து சொற்கள் அமைத்து பண்ணப்பட்ட கவிதை கூட்டம் அல்ல. ஆண்டாள் அடைந்த பவித்திரமான பகவத் சம்ஸ்லேஷத்தை அந்த அனுபவத்தின் ஈரத்தோடே ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள். இப்பதிகத்தை பாடுவர்கள் நற்குணங்கள் நிறைந்த சந்தானங்களை பெற்று அவர்களோடு மகிழ்ச்சியுடன் இருப்பர் என ஆண்டாள் தன் திருவாக்கினால் பலன் சொல்லி இப்பதிகத்தை தலை கட்டுகிறார். சதமகமணி லீலா தனமர நமிதாங்கி ஆந்திரவாசல் அழக விலங்கி காவிரி ராகிருஷ்ணநாதா விழுந்து துணிது கோதா விஷ்ணு சித்தாத்மஜான் வாத்சல்யம் என்னும் அன்பு கடலால் தன் கருணையை அடியவர்களுக்கு வாரி வழங்குகிறாள் ஸ்ரீ ஆண்டாள். மேலும் தான் சூடி கொடுத்த மாலைகளை எம்பெருமானுக்கு அணிவித்து அவனை வசப்படுத்தி வைத்துள்ளார். இப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய கோதை நாச்சியார் என் உள்ளத்தில் எப்பொழுதும் சேவை சாதிக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் தந்த இந்த பிரார்த்தனையுடன் இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். इमां जगतागो संग्रहाणि द्वारतारत्नेरहना भवति द्वारसमासा संवत्सरः संवत्सरमेवावरुन्धे मौञ्जे भवति ऊर्ध्वैमुञ्जाः ऊर्ध्वमेवावरुन्धे चित्रनक्षत्रं भवति चित्रं वा एतत् कर्म यदस्वमेतत् समृद्ध्यै शोभमान कल्याणः
Jadi kok iwa